மற்றுமொரு அண்மை செய்தி, பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தாவேக அரசு அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிக்கிறது என விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். தாவேக அரசு அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிக்கிறது என விவசாயிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். தாவேக அரசு அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிக்கிறது என விவசாயிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தாவேக அரசு அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிக்கிறது என விவசாயிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தாவேக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் தலையில் முக்காடு போட்டு தர்ணா போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் தர்ணா போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் தலையில் முக்காடு போட்டு தர்ணா போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
விவசாயிகளுக்கு அறிவித்த கடன் தள்ளுபடி வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி திருவண்ணாமலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் மேற்கொண்டு வருகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து திருவண்ணாமலை வேலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கம் எழுப்பியுள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே வேலூர் மற்றும் விழுப்புரத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து விவசாயிகள் போராட்டம் மற்றும் மறியல் நடத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது திருவண்ணாமலையிலும் விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தை புறக்கணித்து ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். விவசாயிகள் தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கம் எழுப்பியுள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லியது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது. பெருத்த ஏமாற்றத்தையும் அவர் மீது இருந்த நம்பிக்கையும் எங்களுக்கு போய்விட்டது. அவர் சொன்னதனால்தான் நாங்கள் அனைவரும் விவசாயிகள் அவருக்கு வாக்களித்தோம். விவசாய கடன் தள்ளுபடி செய்கிறேன் என்பதனால் அவருக்கு வாக்களித்தோம். ஆனால் இன்று அது இதுவரைக்கும் இல்லாத ஒரு இதை கொண்டு வந்து அதில் பாரபட்சமாக 5000 தள்ளுபடி 1 லட்சம் வாங்கியவர்கள் என்று பணத்தின் அடிப்படையில் பார்க்கிறார்கள். நிலத்தின் அடிப்படையில் பார்த்து அவர்களுக்கு முழுதும் தள்ளுபடி செய்ய வேண்டும். செய்ய தவறினால் நாங்க விவசாயிகள் யாரும் கடனை கட்ட மாட்டோம். இது தெளிவா சொல்றேன். விவசாயிகள் யாரும் நாங்க கடனை கட்ட மாட்டோம். காரணம், நாங்க கோர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நாங்க அதை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவோம். நீங்க சொன்னதை நம்பி தான் நாங்க ஓட்டு போட்டுக்கிறோம். நீங்க முதலமைச்சரா வந்துட்டீங்க, சொன்னபடிதான் நடக்கணும். இதுவரை சொன்னபடிதான் எல்லா முதலமைச்சரும் தள்ளுபடி விஷயத்தை செஞ்சுட்டாங்க. உங்களை மாட்டம் யாரும் பித்தலாட்டம் பண்ணல. ஆகவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்களுக்கு சொன்ன வாக்குறுதிப்படி நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் விவசாயிகள் யாரும் கடனை கட்ட மாட்டோம் என்பதை அரியலூர் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உழவன் இல்லை, ஆனால் விவசாயிகளுடைய கஷ்டத்தை நான் தெரிஞ்சவன்னு சொல்லி சொன்னார். அதோட இன்னொரு இதையும் சொன்னார். இன்றைக்கு உள்ள நிலைமையை பற்றி 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது தெரியும், நான் சாத்தியமானவற்றை தான் இன்றைக்கு நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தோம்னு சொன்னார். அதாவது இந்த வாக்குறுதியை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு சாத்தியமானவற்றை தான் நான் வாக்குறுதியாக கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு வந்த பிறகு இதே மாதிரி சொல்றோம்னா அது என்ன அர்த்தம்? அதனால நாங்க கடனை கட்ட மாட்டோம், தேவைப்பட்ட கோர்ட்டுக்கும் செல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால காலத்தை இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு 5-6 மாசம் எடுத்துங்க. அது வரை கடன் வசூல் பண்றதை நிறுத்தி வச்சுட்டு சொன்ன வாக்குறுதிப்படி நீங்கள் கடன் தள்ளுபடி விஷயத்துல ஒரு முழுமையான அரசாணை பிறப்பிக்கல, அரசாணை பிறப்பிச்சு முழுமையா செயல்படுத்துங்க. சொல்லியது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது. பெருத்த ஏமாற்றத்தையும் அவர் மீது இருந்த நம்பிக்கையும் எங்களுக்கு போய்விட்டது. அவர் சொன்னதனால்தான் நாங்கள் அனைவரும் விவசாயிகள் அவருக்கு வாக்களித்தோம். விவசாய கடன் தள்ளுபடி செய்கிறேன் என்பதனால் அவருக்கு வாக்களித்தோம். ஆனால் இன்று அது இதுவரைக்கும் இல்லாத ஒரு இதை கொண்டு வந்து அதில் பாரபட்சமாக 5000 தள்ளுபடி 1 லட்சம் வாங்கியவர்கள் என்று பணத்தின் அடிப்படையில் பார்க்கிறார்கள். நிலத்தின் அடிப்படையில் பார்த்து அவர்களுக்கு முழுதும் தள்ளுபடி செய்ய வேண்டும். செய்ய தவறினால் நாங்க விவசாயிகள் யாரும் கடனை கட்ட மாட்டோம். இது தெளிவா சொல்றேன். விவசாயிகள் யாரும் நாங்க கடனை கட்ட மாட்டோம். காரணம், நாங்க கோர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நாங்க அதை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவோம்.
நீங்க சொன்னதை நம்பி தான் நாங்க ஓட்டு போட்டுக்கிறோம். நீங்க முதலமைச்சரா வந்துட்டீங்க, சொன்னபடி தான் நடக்கணும். இதுவரை சொன்னபடி தான் எல்லா முதலமைச்சரும் தள்ளுபடி விஷயத்தை செஞ்சுட்டாங்க. உங்களை மாட்டம் யாரும் பித்தலாட்டம் பண்ணல. ஆகவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்களுக்கு சொன்ன வாக்குறுதிப்படி நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் விவசாயிகள் யாரும் கடனை கட்ட மாட்டோம் என்பதை அரியலூர் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உழவன் இல்லை, ஆனால் விவசாயிகளுடைய கஷ்டத்தை நான் தெரிஞ்சவன்னு சொல்லி சொன்னார். அதோட இன்னொரு இதையும் சொன்னார். இன்றைக்கு உள்ள நிலைமையை பற்றி 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது தெரியும், நான் சாத்தியமானவற்றை தான் இன்றைக்கு நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தோம்னு சொன்னார். அதாவது இந்த வாக்குறுதியை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு சாத்தியமானவற்றை தான் நான் வாக்குறுதியாக கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு வந்த பிறகு இதே மாதிரி சொல்றோம்னா அது என்ன அர்த்தம்? அதனால நாங்க கடனை கட்ட மாட்டோம், தேவைப்பட்ட கோர்ட்டுக்கும் செல்றதுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால காலத்தை இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு 5-6 மாசம் எடுத்துங்க. அது வரை கடன் வசூல் பண்றதை நிறுத்தி வச்சுட்டு சொன்ன வாக்குறுதிப்படி நீங்கள் கடன் தள்ளுபடி விஷயத்துல ஒரு முழுமையான அரசாணை பிறப்பிக்கல, அரசாணை பிறப்பிச்சு முழுமையா செயல்படுத்துங்க.